டேய் மச்சி, தூங்கிட்டியாடா? இல்லடா, சொல்லு. டேய் எந்திரிச்சு கேளுடா. கேட்டுட்டு தான்டா இருக்கேன், சொல்லுடா. உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல. ம், சொல்லியிருந்தியா? டேய் எத்தனை டைம்டா சொல்றது? எந்திரிச்சு கேளுடா. மச்சி, படபடன்னு இருக்குடா. படபடன்னு இருக்கா? என்னடா அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? சி, அது இல்லைடா. நேற்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. செம்மன்னு சொல்கிறத விட டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி மச்சி. நம்மளை மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் எல்லாமே. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். எல்லாரும் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் எக்ஸாம். ஆனால் ஒரு பையன் மட்டும் படிக்கலை. டா புக் இல்லையா? டேய் ஃபோன் நோண்டாமல் எந்திரிச்சு கேளுடா. மச்சான் சேட்டிங்டா. சேட்டிங்கா? மணி 11 மணி ஆச்சு, இப்போ என்னடா சேட்டிங்கு? நாங்களாம் சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதே 11 மணிக்கு தான்டா. சரி என்ன சொல்லு. மச்சி, படபடன்னு இருக்குடா. படபடன்னு இருக்கா? என்னடா, அவள்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அது இல்லைடா. நேற்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. செம்மன்னு சொல்கிறத விட டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி மச்சி. நம்மளை மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் எல்லாமே. அன்னைக்கு ஒரு நாள் டா புக் இல்லையா? டேய் புக்கெல்லாம் இருந்துச்சுடா. இருந்தால் அவன் அன்றைக்கி படிக்கலை. ஏன்னா அவன் அன்றைக்கி அவ்வளோ ஆர்வமாக இருந்தான். சின்ன வயசுலேருந்தே சினிமான்னு அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய படம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்கான். அவனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் அவன்கிட்ட நல்ல கதை இல்லை. இல்லாத தாண்டா எல்லாத்துக்குமே ஆசைப்படுறான். அப்படி இல்லைடா. நம்மகிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா தானே அது மேலே ஆசை வரும். ஆசை வந்தால் தானே அடைய முடியும். புத்தரே சொல்லியிருக்காரா ஆசையே அழிவிற்கு காரணம்னு. எங்கள் சார் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், புத்தரும் ஆசைப்பட்டார் மக்கள் ஆசைப்படக்கூடாதென்று. Hi, sweetie. I love you. 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 Hi, sweetie. மச்சான் ஃபோன் அடிக்குதுடா. அது இருக்கட்டும்டா. ஆமாம், எங்கே விட்டேன்? அவன்கிட்ட நல்ல கதை இல்லைன்னு சொன்னேன். அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி தோணுச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னைக்கு அவன் மட்டும் தூங்காமல் இருந்ததுக்கு அதான் காரணம். நல்ல கதை தோணுச்சா? அதாவது நல்லா இருக்குமா? டேய் சொல்கிறேன்டா, நீ முதல் கவனமாக கேளு, இல்லைன்னா புரியாது. சரி சீன் போடாத சொல்லு. அவனுக்கு கதை ரொம்ப பிடிச்சி போனதுனால உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறான். அன்றைக்கி நைட்டே அவன் ஃப்ரெண்டுகிட்ட அந்த கதையை சொல்ல போகிறான். சொல்லிட்டானா? இப்போ என்ன கதைக்குள் கதையா? கதைக்குள் கதைன்னு சொல்ல முடியாது. படத்தில் ஒரே கதை தான்டா, நீ கேளு. இப்போ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கதையை சொல்கிறான். ஆனால் டேரெக்டாக சொல்லலை. ஏற்கனவே அவனோட ஸ்டோரியை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பார்த்த மாதிரி சொல்கிறான். டேய் நீ இப்படி தாண்டா ஆரம்பிச்ச? சரி என்ன தாண்டா உங்கள் ஸ்டோரி? நம்மளை மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் எல்லாமே.